நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைடம் ஹாரிஸ். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி இன்று இரவு நாட்டு மக்களுக்கு உரை. 2024 ஆண்டிற்குள் அனைவருக்கும் நீரை விநியோகிக்கும் திட்டம் வகுக்கப்படும் என்கிறார் பிரதம மந்திரி. இம்முறை வரவு செலவு திட்டம் மக்கள் மற்றும் வளங்கள் மீது நம்பிக்கை வைத்து வகுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்தன பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. முன்னாள் சுகாதார ஊடக பேச்சாளர் டாக்டர் ஜாரோவன் பண்டார தனது விருப்பத்தின் பேரிலேயே பதவி விலகியதாக கூறுகிறார் சுகாதார அமைச்சர். கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்தும் செயலணியின் முன்னேற்ற மூளாய்வு கூட்டத்தில் பல தீர்மானங்கள். ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க படை வீரர்களை 2500 வரை குறைக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை. விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரை நிகழ்த்தவுள்ளார். இன்று இரவு 8:30 அனைத்து தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளிலும் இந்த உரை நேரடியாக அஞ்சல் செய்யப்படும். 2024 ஆண்டளவில் அனைவருக்கும் நீரை விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டிருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அடுத்த வருடத்திற்குள் நாட்டு மக்களுக்கு குடிநீர் வசதிகளை வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளது. இதற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும். நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. களனி தெற்கு நீர் விநியோக செயல் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இன்று காலை கலந்து கொண்டு பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சௌபாகிய தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 2025 ஆண்டுக்குள் அனைவருக்கும் தூய குடிநீரை வழங்கும் வாக்குறுதிக்கமைய இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இதன் மூலம் பயனடைய உள்ளார்கள். இந்த செயல் திட்டத்திற்காக 3270 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 320 கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்த 17,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இதன் மூலம் பயனடைய உள்ளனர். இம்முறை வரவு செலவு திட்டம் மக்கள் மற்றும் வளங்கள் மீது நம்பிக்கை வைத்து வகுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் சுதந்திரத்தின் பின்னர் மக்களை தவறான வழியில் இட்டுச் சென்று திரிவுபடுத்தப்பட்ட தரவுகளுடன் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்த அரசாங்கம் என்றால் அது நல்லாட்சி அரசாங்கம்தான் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு கடனை செலுத்த முடியாது என கூறி அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு முன்னைய அரசாங்கம் விற்பனை செய்தது. இந்த பணத்தில் ஒரு தொகையும் வெளிநாட்டு கடனாக செலுத்தப்படவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலேயே கூடுதலான வெளிநாட்டு நிதி கையிருப்பு காணப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை கூறினார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் 1வது நிவாரண திட்டத்தை முன்வைத்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் பந்துல குணவர்தன கடன் சலுகை, வரிச்சலுகை, வட்டி வீதம் ஓர் இலக்க பெருமானம் வரை குறைக்கப்பட்டமை, 1,60,000 பேருக்கு தொழில் வாய்ப்பு வழங்கப்படுகின்றமை என்பன இந்த நிவாரண பொதியில் உள்ளடங்குவதாக சுட்டிக்காட்டினார். இம்முறை மக்களுக்கு உகந்த நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜயந்த வீரசிங்க தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக முழு உலகம் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் பிரதமர் நிதியமைச்சர் என்ற வகையில் நடைமுறை சாத்தியம் மிக்க வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த சமரசிங்க குறிப்பிட்டார். 5 வருடங்களாக பேச்சுவார்த்தை மட்டத்தில் மாத்திரமிருந்த தோட்டத் தொழிலாளர்களின் நாள் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்தார். உள்நாட்டு தொழில் முயற்சியாளர்களுக்கு உதவும் வரவு செலவு திட்டமாக இது அமைந்துள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் முகமது முசம்மில் தெரிவித்தார். மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாக இது அமைந்துள்ளதென அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தன குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள்.
முன்னாள் சுகாதார சேவைகள் ஊடக பேச்சாளர் டாக்டர் ஜாரூவன் பண்டார தனது விருப்பத்தின் பேரிலேயே பதவி விலகியதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். புதிய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஒருவர் நியமிக்கப்படும் வரையான குறுகிய காலத்துக்கு மாத்திரமே ஊடக பேச்சாளராக பணியாற்றுமாறு அவருக்கு சுகாதார அமைச்சு அறிவித்திருந்தது. புதிய பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டது பற்றி அறிவித்த போது டாக்டர் ஜாரூவன் பண்டார மிகவும் விருப்பத்துடன் பதவி விலகியதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். டாக்டர் அனில் ஜாசிங்க பற்றி வினவிய போது பதிலளித்த அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி அவருக்கு பதவி உயர்வு கிடைத்து சுற்றாடல் அமைச்சுக்கு சென்றுள்ள போதிலும் கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கை தொடர்பான கூட்டங்களில் அவர் பங்கேற்பதாக குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா வித்தான இன்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இந்த கருத்துக்களை கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், கோவிட்-19 தொற்று என்பது உலகளாவிய ரீதியில் பரவியுள்ள உயிர்கொல்லி நோய் என்றும் இதனை தடுப்பதற்கான பொறுப்பு அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 வைரஸை தடுக்கும் செயலணியின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் அமைச்சர் திருமதி பவித்ரா வன்னியாராச்சி தலைமையில் சுகாதார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்றது. அங்கு பல முக்கிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. கொரோனா வைரஸ் பரவும் தற்போதைய நிலையில் மேல் மாகாணத்தில் பொருளாதார மத்திய நிலையங்கள், வாடகை வீடுகள், பாடசாலைகள் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடிக்கின்றனவா என்பதை சுகாதார அதிகாரிகளூடாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் அங்கு குறிப்பிட்டார். கொரோனாவுக்கான சிகிச்சை, அவசர சிகிச்சை சேவை, கட்டில்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், ரசாயன கூடங்களில் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளின் அசல் தன்மையை உயர்ந்தபட்ச அளவில் பரிசோதனைக்குட்படுத்தல், இடைக்கால வைத்திய உத்தியோகத்தர்களுக்கு கொரோனாவுக்கான சிகிச்சை தொடர்பில் பயிற்சி வழங்குதல் போன்ற விடயங்கள் குறித்து அங்கு கவனம் செலுத்தப்பட்டது. உள்நாட்டு முகக்கவச உற்பத்தியாளர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜாசுமன தலைமையில் இன்று இடம்பெற்றது. உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் அங்கு தமது பிரச்சினைகளை அமைச்சரிடம் முன்வைத்தனர். உள்நாட்டு முகக்கவச உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையாக சத்திர சிகிச்சைக்கான முகக்கவசங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையை மட்டுப்படுத்துவதற்கு அங்கு தீர்மானிக்கப்பட்டது. சத்திர சிகிச்சைக்கான முகக்கவசத்தின் உயர்ந்தபட்ச சில்லறை விலை 15 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. KN95 முகக்கவசத்தை 100 ரூபாவுக்கு விற்க தீர்மானிக்கப்பட்டது. முகக்கவச உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்திக்காக தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அனுமதியை பெற வேண்டும். தற்போது நாட்டின் நாளாந்த முகக்கவச தேவைப்பாடு சுமார் 2,50,000. இவற்றில் 50% தேவை இறக்குமதி மூலமே நிவர்த்தி செய்யப்படுகிறது. உள்நாட்டு முகக்கவச உற்பத்தியாளர்கள் 15 பேரும், புடவை முகக்கவச உற்பத்தியாளர்கள் 30 பேரும் தற்போது நாட்டில் உள்ளனர். உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்க அரசாங்கம் எப்போதும் முன்னிற்கும் என்று ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா ராமணிய மகாநிக்காயவின் மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய நாப்பான பேமஸ்ரீ தேரரின் மறைவு நாட்டிற்கும் இனத்திற்கும் புத்த சாசனத்திற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் என்று ஊடக அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மை காலத்தில் உருவான மேலான தர்மம் மிக்க, ஒழுக்கமான, போதனை மிக்க மகாநாயக்கரான இவர் முன்மாதிரி மிக்க பௌத்த புத்திரர் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சங்கைக்குரிய தேரரின் இழப்பை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள அனுதாப செய்தியில் அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். என்னப்பா அந்த ராணி? எந்த லோகத்து ராணி? இடியாப்பம் விக்கிற ராணி ஹோட்டல் திறக்க போறாளாம். தெரியும். ராணி HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கு திறக்கும் போதே தெரியும். வருடக்கணக்காக சிறிதாக நடத்திய உங்கள் வியாபாரத்தை HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றின் மூலம் 3 வருடங்களில் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். 0718-800-999. உங்களுக்கு என்ன பிறந்த நாள் கூட தெரியாது, ராணிட எல்லாம் தெரியும். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரியதாக திட்டங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஹோமாகம கலவிலவத்த நீர் விநியோக திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அவசர திருத்த வேலைகள் காரணமாக நாளை இரவு 9 மணி முதல் 10 மணித்தியாலங்களுக்கு பல பிரதேசங்களில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சேவை அறிவித்துள்ளது. ஹோமாகம, பன்னிப்பிட்டிய, பெலன்வத்த மற்றும் மத்தேகொடு ஆகிய பிரதேசங்களில் நீர்வெட்டு அமுலாகும்.
இது தவிர மொரட்டுவ நீர் பம்பி குழாயில் மேற்கொள்ளப்படும் திருத்தப் பணிகள் காரணமாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 8 மணி வரை மொரட்டுவ மாநகர எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கொரோனா வைரஸ் பரவல் அபாய நிலை நீங்கும் வரை வீடுகளில் நிகழும் மரணத்தை பதிவு செய்வது தொடர்பில் பதிவாளர் நாயகத்தினால் புதிய முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த மரணம் தொடர்பில் கிராம சேவகரினால் அறிக்கை வழங்கப்படும் போது அந்த மரணம் கொரோனா தொற்றினால் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்த வேண்டும். அத்துடன் வீட்டில் இடம்பெறும் மரணம் தொடர்பில் கிராம சேவகரின் அறிக்கை மற்றும் மருத்துவ அறிக்கைகளுக்கு மேலதிகமாக PCR பரிசோதனை அறிக்கையையும் பிறப்புச் சான்றிதழையும் பதிவாளர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். சிரியா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் 3 படைவீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சிரிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் ஒரு படைவீரர் காயமடைந்துள்ளார். தமது வடக்கு எல்லைப் பகுதியில் வெடிக்கும் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் குத்துஸ் படைப்பிரிவையும் சிரிய ஆயுதப்படைகளையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நிர்வாகத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னர் ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க படைவீரர்களை 4500 2500 வரை குறைக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை எடுத்திருப்பதாக பென்டகன் அறிவித்துள்ளது. ஜனவரி 15ஆம் தேதிக்குள் சுமார் 2000 படைவீரர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வாபஸ் பெறப்பட உள்ளதாகவும் ஈராக்கிலிருந்து கூடுதலாக 500 படைவீரர்கள் நாடு திரும்ப இருப்பதாகவும் அமெரிக்க பதில் பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ் மில்லர் தெரிவித்துள்ளார். இதன்படி இவ்விரு நாடுகளிலிருந்தும் தலா 2500 படைவீரர்கள் வாபஸ் பெறப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மார்க் எஸ்பரை பதவி விலக்கியதன் பின்னர் ஜனாதிபதி டிரம்பிடமிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஆப்கான் அரசாங்கத்திற்கு துணை புரியும் வகையில் அமெரிக்க படைகளின் அளவை பேண வேண்டும் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். ராணுவத்தின் கிழக்கு படை தலைமையகம் ஒரு நாளைக்குள் 1,00,000 அரிய மரக்கன்றுகளை கிழக்கு மாகாணத்தில் நாட்டியுள்ளது. தற்போதைய மழை காலநிலையை சாதகமாக பயன்படுத்தும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வனவள திணைக்களம் இதற்கு தேவையான மரக்கன்றுகளை வழங்கியுள்ளது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் போட்டித் தொடரை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பும் உரிமையை இலங்கையில் சுயாதீன தொலைக்காட்சி பெற்றுள்ளது. பிரித்தானியாவில் ஸ்கை ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியும் பாகிஸ்தானில் ஜியோ மற்றும் PTV ஆகிய தொலைக்காட்சிகளும் இந்த உரிமத்தை பெற்றுள்ளன. LPL போட்டித் தொடர் நவம்பர் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 16ஆம் தேதி வரை அம்பாந்தோட்டை சூரியவெவ மஹிந்த ராஜபக்ச சர்வதேச மைதானத்தில் நடைபெறும். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கண்டி நகரில் நோயாளிகளுக்கான வைத்திய பரிசோதனை நடவடிக்கைகளை எந்தவித தடங்கலுமின்றி முன்னெடுக்கும் வகையில் இலங்கையின் முன்னணி டிஜிட்டல் சுகாதார தீர்வு சேவை வழங்குநரான டாக் 1990 நிறுவனம் சுவசெவன வைத்தியசாலையுடன் கைகோர்த்துள்ளது. டயலாக் எக்ஸியாட்டா நிறுவனத்துடன் சேர்ந்து முன்னெடுக்கப்படும் இந்த டிஜிட்டல் சுகாதார ஆலோசனை சேவையை கையடக்க தொலைபேசி மற்றும் டெப் கணனிகள் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும். டாக் 1990 என்ற செயலி ஊடாகவும் இந்த சேவையை பெற முடியும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. உருளைக்கிழங்கு உற்பத்தியில் ஈடுபடும் யாழ்ப்பாண விவசாயிகளுக்கு விதை உருளைக்கிழங்குகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக விவசாய ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச சுமார் 60 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருப்பதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை கூட்டத்தில் இதற்காக அமைச்சர் தேவானந்தா நன்றி தெரிவித்தார். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசு தான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாட்டின் பல இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதென நாளைய தினத்திற்கான வானிலை அறிக்கையில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யலாம். மேல் சபரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடிமின்னலுடன் மழை பெய்கையில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இடிமின்னல் தாக்கம் குறித்து அவதானம் தேவை என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி இன்று இரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். 2024 ஆண்டிற்குள் அனைவருக்கும் நீரை விநியோகிக்கும் திட்டம் வகுக்கப்படும் என்கிறார் பிரதம மந்திரி. இம்முறை வரவு செலவு திட்டம் மக்கள் மற்றும் வளங்கள் மீது நம்பிக்கை வைத்து வகுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்தன பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. முன்னாள் சுகாதார ஊடக பேச்சாளர் டாக்டர் ஜாரூவன் பண்டார தனது விருப்பத்தின் பேரிலேயே பதவி விலகியதாக கூறுகிறார் சுகாதார அமைச்சர். கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்தும் செயலணியின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் பல தீர்மானங்கள். ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க படை வீரர்களை 2500 வரை குறைக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.